வடமாடும் தெய்வமான ஸ்ரீ காஞ்சி பரமாச்சாரியாருடைய பரிபூர்ண அனுகிரகத்தினால கிருத்திகாமண்டல வேத பாராயணம் பரிபூர்ணமாக நம்மாக்க பூர்த்தியாயிருக்கு. 1974வது வருஷம் மகாபெரிவா சொல்லி அப்பா ஆரம்பிக்கப்பட்டு 50 வருஷம் பூர்த்தியாகிறது. கோல்டன் ஜூப்ளியில் இருக்கும். அதுவும் இன்னைக்கு சாயந்தரம் என்னன்னு கேட்டால் எல்லாத்துக்குமே குரு அனுகிரகம் தேவை. குரு அனுகிரகம் இல்லைன்னா எதுவுமே சித்திக்கா அப்படிங்கிறது சாஸ்திரம். அது என்னன்னு கேட்டா நம்ம இன்னைக்கு கார்த்திகை சோமவாரம் சாயங்காலம் வச்சிருந்தோம். இன்னைக்கு குருஜியோட நட்சத்திரம் மூலமும் வந்துருத்தோம். இப்ப பாருங்க மற்ற சமயத்துல மூலா நட்சத்திரத்துல நம்ம இருக்கோம். இப்போ அதனால குரு கிருபையும் சேர்ந்து நடக்கிறது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக ஏற்பட்டதான கிருத்திகா மண்டல வேத பாராயண கிட்டத்துல இன்னைக்கு நட்சத்திரேஷ்டி பிரகரணம் அகஸ்மாத் அமைஞ்சிருக்காத்தான் ஜக்குமாமா பிஓன்னு நாம் 2 பூர்த்தி பண்ணோம். இப்போ 3 ஆரம்பம் நட்சத்திரேஷ்டி பிரகரணம். எல்லாத்துக்குமே இந்த நட்சத்திரேஷ்டி பிரகரணம் ரொம்ப விசேஷம். 27 அபிஜன் நட்சத்திரத்தோடு சேர்த்து 28, அதுக்கப்புறம் பௌர்ணமாசி அமாவாஸ்யா, அதுக்கப்புறம் சந்திர நட்சத்திரம் அன்ன நட்சத்திரம் இப்படிலாம் சேர்ந்து ஒரு அழகான ஒரு 37, 38 36 நட்சத்திரத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கட்டளை. வேறுபட்ட அந்த நட்சத்திர சாந்தி நம்ம மாத்துல பாராயணம் பண்ணப்பட்டு இந்த பாராயணம் இது எங்க நடக்கிறதோ இது வந்து விசேஷமா முக்கியமா இந்த கார்த்திகை மாசத்துல இந்த நட்சத்திரேஷ்டி விசேஷமா பண்ணுவோம். கார்த்திகை மார்கசீர மாசத்துல கரெக்டா கார்த்திகை 1 ஆரம்பிச்சு அது 30 நாள், அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் கிட்டத்தட்ட தெலுங்கா சம்பிரதாயத்தெல்லாம் சாந்திரமான ரீதியா நடக்கக்கூடிய விஷயம். அப்படி சாந்திரமான ரீதியா ஆரம்பிச்சோம்னா கார்த்திகை ஆரம்பிச்சு பௌர்ணமி முடிஞ்சு அது அமாவாசையோடு முடிஞ்சு அடுத்து சுக்லபக்ஷத்துல ஆரம்பிக்கப்பட்டு ஒரு 7 நாள் கிட்டத்தட்ட 36 நாள் நடக்கும். அதுல இன்றைய தினமும் நட்சத்திரேஷ்டி நடக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு. ஏற்பட்ட கிட்டத்துல இன்னைக்கு பல நட்சத்திரங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு சக்தி உண்டு. எல்லாத்துக்குமே தேவதைகள் தான். 33 கோடி தேவதைகள் யாரும் அசஞ்சனா கிடையாது. எல்லாரும் பாவா விதத்துல பராக்கிரமசாலி. அதுல 2 நட்சத்திரத்துக்கு வந்து ரொம்ப கௌரவம் கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழ்லயே என்னன்னு கேட்டா 2 நட்சத்திரத்துக்கு வந்து ஸ்ரீ அப்படின்னு தமிழ்ல, சம்ஸ்கிருதத்தை சொன்னா ஸ்ரீ, தமிழ்ல சொல்றதா இருந்தா திருப்பதி, திருமலை, திருச்செந்தூர், திருத்தணி எல்லாத்துக்கும் அது திருநக ஸ்ரீ அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி நட்சத்திரத்திலேயே பரமேஸ்வரனுடைய நட்சத்திரத்துக்கும் பெருமாளுடைய நட்சத்திரத்துக்கும் வந்து திரு சொல்லியிருக்கு. அப்படின்னா என்னன்னு கேட்டா திருவாதிரை, திருவோணம். வேற எந்த நட்சத்திரத்துக்கும் திரு சப்தம் தமிழ்ல சொல்றது இல்லை. எல்லாத்துக்கும் பாருங்களே அபபரணி, அஸ்வினி, பரணி, கிருத்திகா, ரோஹிணி, மிருகசீர்ஷம், திருவாதிரை. அதுக்கப்புறம் புனப்பூஷம், புஷ்யம் எல்லாம் ரிஷியா போக உத்தராடம், திருவோணம் அப்படின்னு. ஏன் 2த்துக்குன்னா ஒண்ணு பரமேஸ்வரன், ஒண்ணு மகாவிஷ்ணு. அவளால்தான் அந்த உலகமே நடக்கிறதுனால அது 2த்துக்கும் அந்த ஸ்ரீ அப்படிங்கிற சேர்ந்துருக்கு. அந்த திருவாதிரையில நம்ம ரகுமாமாவுடையதான ஒரு ஜென்மம் ஏற்பட்டிருக்கு. ஏற்பட்ட ருத்ரனை குறிச்சு ஸ்தோத்திரம் பண்ணும்போது ஆத்ரயா ருத்ர பிரதமான ஏதி. ஹே ருத்ரா, ருத்ரனை கூப்பிட்டு அந்த ருத்ரன் எப்படி வர்றாருன்னா அந்த யஜ்ஞம் பண்ணும் போது எப்படி வர்றாருன்னா பிரத்தையோட வர. அவருக்கு ஒரு தனி ராஜ்யம். பரமேஸ்வரன் காசியில போனா தெரியும், சோமநாத் காசி எவ்வளவு திவ்ய கஷேத்திரம். ஸ்ரீசைலம் போனா சிவ சிவ ஹரஹர மகாதேவ மகாதேவன் சொல்லும் போது அது ஒரு தனி. என்னதான் விஷ்ணு பக்தாருடைய ஒரு டான்ஸ் இருந்தாலும் ருத்ராருடைய சிவபக்தாருடைய டான்ஸ் ஒரு மாதிரியா இருக்கும். அது உடம்பையே கொஞ்சம் உழுக்கும். அது பேர்பட்டது. அதனால என்னன்னு கேட்டா ருத்ரயா ருத்ர பிரதமான ஏதி. அவர் எப்படி ருத்ரத்துக்கு வர்றா, பரமேஸ்வரன் எப்படி யாகத்துக்கு வர்றா, அவர் வர்றதுனாலே ஒரு கூச்சல் இருக்குமா, உலகம் முழுக்க பரவி இருக்குமா.
ஏ ஸ்ரேஷ்டோ தேவானாம் பதிரக்னிய தேவதைகள் எல்லாருக்கும் மூத்தர் அவர்தான். பகவானை முதல் சிருஷ்டியில பரமேஸ்வரனை சிருஷ்டி பண்றதா வருது. அப்போ ஸ்ரேஷ்டோ தேவானாம் மேல பேர்பட்டவர் பசுரக்னி பதிரக்னியானாம். அக்னியா அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல பசுன்னு அர்த்தம். பசுன்னா பசு பசுபதியோன்னு அவர் இந்த பசு அப்படிங்கிறதுனால என்னன்னு கேட்டா உலகத்தில் இருக்கக்கூடிய சகல பேரும் சேர்ந்து சகல பேருக்கும் அக்னியா அப்படிங்கிற பதத்தினால எடுத்துக்கலாம். श्रेष्ठो देवानां पतिरग्नियानां नक्षत्रमस्य हविषाविधेम. பரமேஸ்வரா இந்த நட்சத்திரம் உன்னுடைய நட்சத்திரம் திருவாதிரையோட ஆர்த்ரா அப்படிங்கிறது. ஏன் பரமேஸ்வரனுக்கு ஆர்த்ராங்கிற பேர் வந்ததுன்னா பகவான் ஜனங்களை காப்பாற்றணும், ஒரு ஈரும்ப காப்பாற்றணும்னு பகவான் ஆர்த்ரானா எப்போதுமே ஈரத்தோட இருக்கக்கூடிய பகவானுடைய சித்தம் எப்படி இருக்குன்னு கேட்டா ஐயோ அவனை காப்பாற்றணுமே ஆர்த்ரே அப்படியே நினைந்த ஹிருதயத்தோட இருக்கான், அவனை காப்பாற்றணும். இன்னைக்கும் காசியில யார் போனாலும் ஒரு எறும்பு போனாலும் குஷு போனாலும் கூட மணிகர்ணிகா காட்ல ராத்திரி மணிகர்ணிகா தேவியோட அம்பாள் விஷாலாட்சியோட இந்த மணிகர்ணிகேஸ்வரர் பரமேஸ்வரன் விஸ்வநாதர் தன்னுடைய அந்த மடியில போட்டுண்டு வலது காதுல சதா ராம ராமேதி ராமேதி காஷ்யாம் யதா கர்ணயத் அப்படின்னு ஸ்ரீராம புஜங்க பிரயாத ஸ்தோத்திரத்துல ஆச்சாரியார் சொல்ற அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடையும் காதுல வந்து ராத்திரி ராம 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 உபதேசம் பண்றாராம் பரமேஸ்வரன். கரையாறாம் பேர்பட்ட பாப்பியார் அப்படின்னா என்னன்னு கேட்டா பகவான் மாதிரி ஒரு கோபகாரர் யாரும் கிடையாது பரமேஸ்வரன் மாதிரி. ஆனா ஆசுதோஷின்னு ஒரு செகண்ட் சிவான்னு சொல்லியாச்சுன்னா இதுக்கு முன்ஷணத்துல இருந்த கோபங்கள்லாம் தனிஞ்சு போய் தன்னை கட்டின்று வரான் பரமேஸ்வரன். தானே பேர்பட பரமேஸ்வரன் லீல ஸ்காந்தங்களா நம்ம ஜாஸ்தி பாகவதம் ராமாயணம் கேட்டு கேட்டு சிவலீலை எடுக்கிறது தெரியல. சிவலீலை ஸ்காந்தம் சிவபுராணம் லிங்க புராணங்கள்லாம் எடுத்து பார்த்தோம்னா பரமேஸ்வரன் லீல மகாவிஷ்ணு லீலைக்கு மேல இருக்கும். இவ்வளவு பேர்பட்ட இந்த 63 இவாளுடைய சரித்திரங்கள்லாம் நம்ம பார்த்தோம்னா அப்பர் திருஞான சம்பந்தருடைய சரித்திரங்கள்லாம் அண்ணா வருஷிச்சிருக்கா ஸ்ரீஸ்ரீயா சரித்திரங்கள் பேர்பட்ட இல்லையா பேர்பட்ட பரமேஸ்வரன். ஸ்ரேஷ்ட நக்ஷத்ரமஸ்ய ஹவிஷா விதேம பரமேஸ்வரா மானவ பிரஜாகம் ரீரிஷன்மோத வீரான் வந்து இந்த யஜ்ஞத்தை வந்து பேர்பாகங்கள்லாம் எடுத்துட்டு எனக்கு எந்த ஆபத்தும் இல்லாம எனக்கு மாத்திரம் இல்ல நகா எங்க எல்லாருடைய எங்களை சேர்ந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகல வீரர்கள் எல்லாரையும் நீ காப்பாற்றணும் அப்படின்னு பரமேஸ்வரனை குறிச்சு அந்த நட்சத்திரேஷ்ல இதே மாதிரி त्वष्टा नक्षत्रमभ्येति चित्रान् सुभगं ससंयुपतिगुं रोचमानां निवेशयन् अमृतान् मध्यागिश्च रूपाणि पिगुंशन् भुवनानि विश्वानि. त्वष्टा வயத்துக்குள்ள குழந்தை வீரியமாக உள்ள போனதுக்கு அப்புறம் பேர்பட்டது இதெல்லாம் டெக்னாலஜிலாம் கிட்டக கூட நெருங்க முடியாது. அந்த குழந்தைக்கு அழகான மூக்கு அழகான கண் காது தலை முடி உலகத்தை பார்க்க ஒரே மாதிரியா ஒருத்தரை பார்க்க முடியாது. எவ்வளவு 130 140 கோடி பாரத தேசத்துல இருக்கிறவால ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இருக்கலாம், ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் கை இருக்கா, ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் மூக்கு இருக்கா, ஏதோ அவ அப்பா குழந்தைகளுக்குள்ள ஒரே மாதிரி முகம் அப்படின்னு சொல்லலாமே தவிர இவ்வளவு விவிதமான சிருஷ்டி இதெல்லாம் யார் பண்றாங்கன்னா உள்ள त्वष्टाவை ரூபாணாம் ஈசே. त्वष्टाவை உள்ள உட்காந்துதான் உள்ள ரூபங்களை கிரியேட் பண்றோம். அந்த சித்ரா நட்சத்திரத்துடைய தேவதை त्वष्टा. அதாவது தமிழ்ல சொல்லணும்னா தேவலோக தச்சா. அவர் தான் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய இன்ஜினியர். உலகத்துல அவாவா வயத்துக்குள்ள போய் பசுமாட்டுக்குள்ள போய் பசுமாட்டுக்கு ஏற்ற மாதிரி குதிரைக்குள்ள போய் குதிரை குஷுக்குள்ள குஷு இப்படி 84 லட்சம் ஜீவகோட்டிகளுடைய கர்ப்பத்தையும் போய் அவாவா ஏற்ற மாதிரி. அதனாலதான் வேதம் சொல்லும் போது त्वष्टा ஜாயாம ஜமேத அவாவா மனைவியை யாரு பிறப்ப செய்யறா அப்படின்னா त्वष्टा தேவதை. அவாவாளுக்கு தன் பாரியா ரூபவதி அப்படின்னு சொல்லும் போது அவாவா ரூபமா இருக்கணும்னா யாருக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும்னா நம்ம மனைவி சௌக்கியமா இருக்கணும்னா யாருக்கு தேங்க்ஸ்னா ஃபர்ஸ்ட் त्वष्टा. அவரால்தான் त्वष्टा ஜாயாம ஜமயத் त्वष्टास्यै त्वां पतिं त्वष्टा सहस्रमायोगं श्रीदीर्घा ஆசீர்வாதம். பேர்பட்ட त्वष्टा சித்ராம் சுபகும் சுசஞ்சு எப்படி வரான்னா அழகான குழந்தைகளோடு வருவாராம் வரும்பொழுதே. ஏன்னா அவர் தான் எல்லாரையும் அழகப்படுத்தக்கூடியவர். என்ன சொல்ற இங்கிலீஷ்ல சொல்லணும்னா இந்த சினிமாலெல்லாம் வந்து அழகுபடுத்துற வாழ்க்கைன்னு ஒண்ணு உண்டு. ஒரு தான் யாருன்னாக்க பியூட்டிஷியன் சொல்லுவாளே அவர் தான் மேக்கப் ஆர்டிஸ்ட். மேக்கப் ஆர்டிஸ்ட் உலகத்துக்கு त्वष्टा. அதாவது இவெல்லாம் வெளியில இருக்கக்கூடிய சரீரத்துக்கு பண்றா தவிர உள்ள போய் பண்ணக்கூடிய சக்தி அவருக்கு இருக்கு. ஏற்பட்ட அந்த त्वष्टा தேவதையும் எல்லாரையும் அழகாக வெட்டிட்டும் எல்லாருக்கும் சுரூபத்தை கொடுக்கட்டும்னு
பிரார்த்தனை பண்ண முடியாது மந்திரங்கள் மகாபிரிவா அனுகிரகத்தினால பிரயோக மணி மாமா இந்த வருஷம் ஏற்பட்ட பிரிவா அனுகிரகத்தினால அதனால ஆச்சாரியா நிறைய தீர்க்க ஞான வைராக்கிய மோட்ச சாம்ராஜ்யங்கள் ஆக்க கொடுத்து போதும் கடைசியில பரமேஸ்வர பிரார்த்தனை பண்ற மாதிரி அனாயாசேன மரணம் வினாதைன்யேன ஜீவனம் தேகிமே கிருபையா சம்போ துவைபக்தி வச்சிச்சலாம் சொல்லும்படியா பரமேஸ்வரன் எனக்கு எவ்வளவு நாள் தீர்காயுசு கொடுத்துருக்காளோ அவனால் இன்னொருத்தரை நம்பி இல்லாம நம்ம வேலை நம்ம பார்த்துக்கும்படியான ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்து கிருஷ்ணாராமான காலத்தை ஓட்டும்படியான ஒரு சுக ஜீவனத்தை பகவான் கொண்டு பிரார்த்தனை शरीरे वर्तमान अतिष्ण सकल रोग निवृत्ति द्वारा क्षेत्र में महावीर आरोग्य सिद्धि पुनः मोक्ष साम्राज्य सिद्धि कृष्ण भूयाद विभवन्तो महान्तो अनुग्रहणास्तु या संतोषमानस्य फस्ट